மாணவன் மீடியாவின் வாத்தி கம்மிங் ஷோவை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் வணக்கம். நான் இனியவன், சினிமாவின் மாணவன் மற்றும் ரசிகன். நாம் சினிமாவை பார்த்து ரசித்து கொண்டும் விமர்சித்து கொண்டும் மட்டுமல்லாமல் அதன் ஆழ அகலங்களை அதன் கிரியேட்டர்களுடனே பேசி தீர்க்கப் போகும் நிகழ்ச்சி தான் வாத்தி கம்மிங். வாத்தி கம்மிங் ஷோவினுடைய இன்றைய வாத்தி ஒரே லொக்கேஷனில் தனது முதல் படத்தை இயக்கியவர். இரண்டாம் படத்தில் பல்வேறு லொக்கேஷனில் நடக்கும் சம்பவங்களை ஒரு வட்டத்திற்குள் இணைத்தவர். அந்த வட்டத்திலிருந்து வெளிவந்து குரங்குப்பிரடல் அடித்து உலகையே வலம் வந்து கொண்டிருக்கும் இயக்குனர் கமலக்கண்ணன் அவர்களை வாத்தி கம்மிங் ஷோவினுடைய இன்றைய வாத்தியாக வரவேற்கிறோம். மதுபானக்கடை, வட்டம் மற்றும் குரங்குப்பிரடல் என்ற 3 தமிழ் திரைப்படங்களை இயக்கிய டைரக்டர் கமலக்கண்ணன் என்பவர். சார், இப்போது எல்லாருக்கும் உங்களுடைய அறிமுகம் இருக்கணும். உங்களை பற்றின ஒரு ஏவி ரெடி பண்ணியிருக்கோம். அது ஏவி பார்க்கலாம். சரி, ஓகே. தனது முதல் படத்திலேயே தமிழ்நாட்டின் வணிக அரசியலை வைத்து மதுபானக்கடை எனும் திரைப்படத்தை கொடுத்தவர். தனது இரண்டாம் படமான வட்டம் திரைப்படத்தில் பலவிதமான கதாபாத்திரங்களை ஒரே நேர்கோட்டில் இணைக்கும் ஹைப்பர்லிங்க் எனும் புதுமையான திரைக்கதையில் கதை சொல்லியவர். நீங்களும் அரசாங்க அதிகாரி, குடிமக்களுக்கு சேவை செய்தா நீங்க இருக்கீங்க. சமீபத்தில் வெளியாகிய குரங்குப்பிரடல் எனும் திரைப்படத்தை இயக்கி 80s மற்றும் 90s குழந்தைகளை மீண்டும் தனது குழந்தை பருவத்திற்கே அழைத்துச் சென்றவர். இவனை விட்டுட்டு வரத்துக்கு பாவமா இருக்குதுடா. மதுபானக்கடை, வட்டம் மற்றும் குரங்குப்பிரடல் என்ற 3 தமிழ் திரைப்படங்களை இயக்கிய டைரக்டர் கமலக்கண்ணன் என்பவர். இப்படி ஒரு கதையை நீங்க சொல்லணும்னு நினைச்சதுக்கே ஹேட்ஸ் ஆஃப். வாத்தி கம்மிங் ஷோவினுடைய இன்றைய வாத்தியாக வரவேற்பதில் மாணவன் மீடியா மகிழ்ச்சி கொள்கிறது. சார், இப்போது குரங்குப்படல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் பட்டையை கிளப்பிட்டுருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? குரங்குப்படல் ஒரு படம் எடுக்கிறது வந்து எல்லாரும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. இப்போ ஓடிடி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு. தேட்டரில் ஒரு ரன்னுக்கு அப்புறம் ஓடிடியில் இருக்கிறதுங்கிறது வந்து வேர்ல்டு வைடாக எங்கே இருந்தாலும் எல்லாருமே பார்க்குறதுக்கான ஒரு பயங்கரமான விஷயம். இப்போ கரெக்டாக சொல்லணும்னா ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒரு 7-8 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஒரு படம் எடுத்துருக்குறோம், அதை நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது. அதுலேருந்து ரெஸ்பான்ஸ் வர்றது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயந்தான். ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு வேறு என்ன, படைப்பாளிக்கு அந்த படம் பார்வையாளர்களை போய் சேர்றது தானே முக்கியம். கண்டிப்பாக சார், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஆமாம், ஓடிடி வந்து சின்ன படங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். இல்லைன்னா இந்த படம் பார்த்துருக்கவே மாட்டாங்க தானே. சார், இப்போ செக்மெண்ட்குள்ளே போயிடலாம். படத்தில் இருந்து சில சீன்ஸ் நாங்கள் அதை பற்றின கேள்விகளும் இருக்குது எங்ககிட்ட. அதை போட்டுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இன்ட்ராகேஷன். ஆமாம், குரங்குப்படலை இன்ட்ராகேட் பண்ண கண்டிப்பாக சார். எல்லா படத்துலையும் இருக்குது. குரங்குப்படல் வந்து இப்போ சமீபத்தில் வெளியாகிறதுனால என்ன தான் அப்படி கேட்டுற போகிறீங்கன்னு பார்க்குறேன். கண்டிப்பாங்க சார், நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். இப்போது குழந்தைகளை வந்து நடிப்பில் அவங்களுக்கு அனுபவம் இருக்காது. அவங்கள வந்து நடிக்க வைக்கிறதுல என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ நம்ம இந்த ஒரு இன்டர்வியூக்கு அசம்பிள் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கான செட்டப்லாம் ரெடி பண்ணி அதில் கேள்வி கேட்டு நம்ம பதில் சொல்லி ஒரு இன்ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணுறதுலேயே நமக்கு பயங்கர சிக்கல்கள் இருக்குது. கண்டிப்பாக உனக்கு பொடின்னு வந்து எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்மளாம் பொடின்னு இருக்கிறப்ப அப்படி தான் செய்வோம். அப்போ பேசிக் பிரச்சனையே இது. அப்போ இதை வந்து ஒரு படமாக எடுக்கணும்னு முடிவு பண்ணதையுமே அதோட சிக்கல்கள் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ முதல்ல அந்த 5 பசங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுலையே, ஏன்னா நான் இதை வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே இதை ஒரு படமாக எடுக்கணும், 2010-9-10லேயே வந்து ஒரு படமாக எடுக்கணும்னு ஒரு 4 நாள் ஷூட் பண்ணிவிட்டு படத்தை வந்து அப்போவே ட்ராப் பண்ணிட்டேன்.
இப்போ சொன்னோம்னா அது போஸ்ட்பான் பண்ணிட்டேன், ஒரு 15 வருஷத்துக்கு போஸ்ட்பான் பண்ணிட்டேன். ஏன்னா அவன் சின்ன பசங்களை வச்சு எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நிதானமும் ரொம்ப பொறுமையும் அது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருந்தது. நான் சொல்கிறது 2010லேயே அப்போ இருந்த சின்ன பசங்களுக்கு 1980s பற்றி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ இத்தனைக்கும் அப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடையாது, இந்தளவுக்கு யூடியூப் கிடையாது, கண்டிப்பாக இந்த அளவுக்கு இல்லை, யூடியூபே கிடையாது ஆக்சுவலாக, இல்லை. அவ்வளோ இல்லை. அப்போவே வந்து அப்போ இருந்த ஒரு 10-12 வயசு பசங்களுக்கு வந்து 1980s புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்கக்கிட்ட நடிப்பு வாங்குறது கஷ்டமாக இருந்தது, அந்த சென்சிபிலிட்டி இல்லை. இப்போ ஒரு 10 வருஷம் கழித்து ஓரளவுக்கு நிதானம் வர்றப்ப நமக்கு அந்த 4 நாள் அனுபவம் இருக்குது, என்ன பிரச்சனைகள்லாம் வரும், அப்போ அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் இருந்தது. முதல்ல பசங்களை எப்படிப்பட்ட பசங்க, கேமராவுக்கு எப்படியா நடிப்பாங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து கடைசி நான் சொல்கிறது அது 20வது பாயிண்ட் தான். முதல் பாயிண்ட் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்க வேண்டிய நீட் இருந்தது இந்த படத்தில். ஏன்னா சைக்கிள் ஓட்டணும், சம்மரில் சைக்கிள் ஓட்டணும், ஃபுல்லாக வெயிலில் 40+ டிகிரிஸில் வந்து 10 தடவை 1 கிலோமீட்டர் ஓட்டணுனாலும் 10 கிலோமீட்டர் ஓட்டணும், 5 பேர்த்தில் ஒருத்தன் தப்பாக ஓட்டினாலும் 5 பேரும் ஓடணும், எத்தனை டேக் வே வந்தாலும் அதை எடுக்கணும், நம்ம நிழலில் நின்றுக்கலாம், அவங்களால நிழலில் நிற்க முடியாது. அப்போ ஃபிட்னஸ் தான் ரொம்ப ப்ரைமரியாக இருந்தது. அப்போ ஃபிட்டான பசங்களை தேடி கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. அதுக்கு வந்து டான்ஸ் அகாடமி, அப்புறம் சிலம்பம், மார்ஷியல் ஆர்ட்ஸ் இப்படி சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாதிரி டீம்களை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தேடணும். அதில் இவனுங்கெல்லாம் சிலம்பம் விளையாடுற பசங்க. அப்போ ப்ரைமரியாக அவனுங்களை அந்த 5 பேர்த்த எனக்கு இந்த படம் எடுக்கலான்னு முடிவு பண்ணி முதல் விஷயம், அந்த படம் எடுக்கணும்னா அந்த 5 பசங்க கிடைச்சா அந்த படம் எடுப்போம் ப்ராப்பராக, இல்லைன்னா எடுக்க முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரியும். அப்போ அதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட அந்த டீமை கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 70 பசங்க இருந்தாங்க ஈரோட்டில் சிலம்பம் விளையாடுற பசங்க, அவங்க கலைத்தாய் அறக்கட்டளைன்னு ஒரு இடத்துல. அந்த 70 பேரை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து அவங்கள 70 50 ஆக்கி, 50 40 ஆக்கி, 20 ஆக்கி ஒரு 10 பேரை ஃபைனலைஸ் பண்ணோம். 5 பேர் மெயின், 5 பேர் ஸ்டாண்ட் பை. ஏன்னா யார் என்ன எப்போ பண்ணுவானுன்னு தெரியாது இல்லையா. அப்படி 10 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து முழு ஸ்கிரிப்டையும் ஒரு 3 மாதம் முதல்ல ஸ்கிரிப்டை படிக்க வச்சோம். கம்ப்ளீட்டாக எல்லா கேரக்டர்ஸோட ஸ்கிரிப்டும் வந்து டயலாக்ஸ் உட்பட என்ன நடக்குது அப்படிங்கிறது மொத்தமாக அவங்களுக்கு தெரியும். அப்புறம் நியூட்ரலாக பேசுறது, உங்களுக்கு ஆக்டிங் ட்ரைனிங்லாம் இருப்பாங்களா, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். இப்போ ஆக்டிங் ட்ரைனிங்க்கான பேஸாக வந்து எல்லாத்தையும் திரும்ப ஒருத்தரோட டைலாக்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாம் பேச வச்சு ஒரு பேசிக் செட்டில் பண்ணோம். அப்புறம் கேரக்டர்ஸ் ஒரு அனலைஸ் பண்ணி அவங்கள வந்து கேரக்டருக்கு நடிக்க வச்சோம். அப்போவும் எல்லா கேரக்டரையும் எல்லாருமே பண்ணுவாங்க. இப்போ வந்து மாரியப்பன் இந்த படத்தில் மாரியப்பன், ஆனால் மீதி இருக்கிற 4 பேரும் மாரியப்பனுக்கு ஈக்குவலாக நடிப்பாங்க. எல்லாருமே எல்லா கேரக்டருமே பண்ணுவாங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேமராவுக்கு நடிக்கிறதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணோம். அதனால் அவங்கள செலக்ட் பண்ணி இவங்க தான் 10 பேர் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு 3.5-4 மாதம் ஆச்சு எங்களுக்கு வந்து அவங்கள படத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு. அதனால் இந்த ப்ராசஸ் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன். சரி, நம்ம இவ்வளோ ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணியிருக்கிறோம், ஆன் லொக்கேஷனில் எல்லாத்தையும் ஈஸியாக போயிடலாம் அப்படின்னா நம்ம 20 பாயிண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணோம். அங்கே போனால் இன்னொரு 40 பிரச்சனையோடு தான் இருந்தது. ஏன்னா நம்ம சொல்கிறத அப்படியே கேட்டுற மாட்டாங்க, அவங்க மனநிலைக்கு வரணும். நம்ம இவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம், அவங்க இவ்வளோ உயரத்தில் இருக்கிறாங்க, அப்போ நம்ம அவங்க உயரத்துக்கு இறங்கணும். ஆன் லொக்கேஷனில் அவங்க உயரத்துக்கு இறங்கி அவங்ககிட்ட நம்ம பேசணும். நான் உயரன்றது மனநிலையாகவும் அந்த உயரத்துக்கு வரணும். அவங்க வயசும் சின்ன வயசு. இப்போ ஏதாவது ஒரு சைக்கிள் ஓட்டிட்டோ இல்லை ரீடேக் நிறையா வாங்கினாலோ அவங்க திரும்ப மறுபடியும் அதை தொய்வு இல்லாமல் பண்ணணும் இல்லையா. இல்லை, அதுக்கு தான் அந்த 3 மாதம் வந்து மனோபலம் வந்து பெண்டை கலப்புனது. என்னென்னா எத்தனை தடவை நாங்கள் படிக்க சொன்னாலும், இப்போ உதாரணத்துக்கு ஒரே நாளில் வந்து ஒரே டைலாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் திரும்ப சொல்லிட்டு இருப்பான். டேய், முறுக்கு சாப்பிட்றதுக்காக தான் நான் கொட்டாய்க்கே வந்தேன் அப்படிங்கிறது அவன் மட்டும் இல்லை, நாங்கள் உட்பட நாங்கள் எல்லாருமே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே டைலாகை எல்லாருமே பேசுவாங்க. அப்போ என்னென்னா அவங்களுக்கு பயங்கர சலிப்பாகும். என்ன சார் நீங்கள் வந்து ஒரே டைலாக் வந்து பேச சொல்லிகிட்டே இருக்கிறீங்கன்னு. ஆனால் இதுதான்ன்றதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுறோம் அவங்கள. முதல்ல அவங்களுக்கு சினிமா பார்த்து இல்லை வந்து வீடியோஸ் பார்த்து அதுதான் ஃபைனல் நடிப்பு அப்படின்ற மைண்டில் ஒன்று இருக்கும்ல, அந்த வந்து முதல்ல உடைக்கிறோம். உடைச்சி அது வந்து நீ பார்க்குறது எடுக்கிறதுங்கிறது வேறு ப்ராசஸ் அப்படிங்கிறத முதல்ல புரிய வைக்கிறதுனால அங்கே எத்தனை டேக் வந்தாலும் டேக்குங்கிறது ஒரு பர்பஸ்க்காக தான் இன்னொரு புது டேக் வருது.
இப்போ ஃபைனல் அவுட்புட்டுங்கிற பெரிய ஸ்க்ரீனில் வர்றதுக்கான டேக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுறதுனால அவங்களுக்கு டேக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்களோட ஃபிசிக்கல் டயர்ட்னஸ் மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ தாங்கணும் அப்படின்றதான். இப்போ ஷூட் போயிட்டு 3வது நாள் வந்து அதில் ஒரு பையனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அவனுக்கு வந்து அந்த அட்மாஸ்பியர், ஷூட்டிங்கு, லைட்ஸு, கேமரா இதெல்லாம் வந்து புரிபடலை. அப்போ நம்ம அவனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்படியான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. அது இந்த படம்னு இல்லை, எந்த படத்துக்காக இருந்தாலும் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படி இருக்கும். இதில் கொஞ்சம் பிளான் ZA, ZB, ZC அது வரைக்கும் இருந்தது. இப்போ படமாக பார்க்குறப்ப அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், நம்மளுக்கும் சந்தோஷம். கண்டிப்பாக. இப்போ வந்து லீட் ரோல் வந்து ஒரு பையன் பண்ணியிருக்காரு, அவர் தான் பண்ணணும். இப்போ 5 பசங்க சொன்னீங்க, அவர் தான் பண்ணணும்னு எப்போ முடிவு பண்ணீங்க? நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் போய் அவங்க சிலம்பம் விளையாடிட்டு இருந்த ஒரு வாரம் பார்த்ததுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இவன் வந்து அதுக்கு பொருந்துவான்னு. இந்த 5 பேரில் அவன் தான் லீடுன்றது முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இவனோடைய இன்னும் நான் 5 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன், லீட் ரோலுக்கான தன்மையோடு இருப்பாங்க இல்லையா. ஏன்னா லீடுங்கிறது லீடு மட்டும் இல்லை, நம்ம ஒரு கேரக்டர் எழுதியிருக்கிறோம், அந்த கேரக்டருக்கு அவங்க எப்படி அப்படின்றதான். அவன் ஹீரோ, அவன் மற்றவங்களாம் கேரக்டர் கம்மி இல்லைன்றதில்ல, கேரக்டராக நம்ம என்ன வேணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு என்ன ஃபீச்சர்ஸோடு இருக்கிறாங்க, எந்த தன்மையோடு இருக்கிறாங்க, எந்த பிஹேவியரோடு இருக்கிறாங்க. ஏன்னா குழந்தைகளை வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணுற மாதிரி குழந்தைகளை வந்து மொத்தமாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோப்ராவில் நடித்தவர் தங்கலானில் வேறையாக இருப்பார், அடுத்த படத்தில் இன்னும் வேறு, வீரதீர சூரனில் இன்னும் வேறையாக இருப்பார். ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டு, அவங்க ஃபிசிக்கு, லாங்குவேஜு, பிஹேவியர் எல்லாமே அவங்களால மாற்ற முடியும். கண்டிப்பாக. ஆனால் குழந்தைகளை நீங்கள் அப்படி செட் பண்ண முடியாது. அது வந்து ரிஸ்க்கும் கூட. ரிஸ்க்குன்றது நான் சொல்கிறது நம்ம படத்துக்கு ரிஸ்க் இல்லை, அவங்களோட லைஃபுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. அதுக்கான நிதானமோ பொறுமையோ நடிகனுக்கான ஒரு கான்சியஸோ இல்லாமல் குழந்தைகளை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணிங்கன்னா அந்த மேனிப்புலேஷன் அவங்களோட பர்சனல் லைஃப்பை பாதிக்கும். நம்ம அதுலலாம் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் ஒரு நடிகரை ஹேண்டில் பண்ணுறது. ஏன்னா ஒரு நடிகர் என்ன ஆகிறாங்கன்னா, நான் குழந்தைங்கன்னு மட்டும் இல்லை, ஒரு நடிகர் வந்து ஒரு டைரக்டரை நம்பி தான் உள்ளே வராங்க. நீங்கள் ஒரு டைரக்டரு என்னென்னலாம் சொல்கிறாரோ அதை ரிசீவ் பண்ணி அது உள்வாங்கி அதை வந்து இமோஷனலாக கனெக்ட் ஆகி அதுலேருந்து உன்னை வந்து இவால்வ் பண்ணி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அப்போ குழந்தைகளாக இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து மொத்த லைஃப் இருக்குது. இதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 70-80 வருஷம் வாழ்க்கை இருக்குது. அதை நம்ம குழந்தைகளாக டீல், அதுவும் சில்ட்ரன் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு நம்ம அதை இது பண்ணக்கூடாது. அப்போ அந்த மாதிரியான இது இல்லாமல் நம்ம கேரக்டருக்கு ஒரு 90% பொருந்துகிற மாதிரியான பிஹேவியர், ஒரு தன்மை இருக்கக்கூடிய பசங்களை தேர்ந்தெடுக்கிறது நமக்கு பெட்டராக இருக்கும். அப்போ 5 பேர் 5 விதமாக இருக்கணும். அதில் நம்ம ப்ரைமரியாக மாரியப்பன்னு உருவாக்கியிருக்கிற ஒரு கேரக்டருக்கான அடாப்ட் பண்ணுறதுக்கான ஆட்களை வந்து ஆல்மோஸ்ட் அந்த முதல் வாரத்திலே நான் தேர்ந்தெடுத்துறேன். ஆனால் அந்த 5 பேரில் இவன் ஒருத்தனாக வர்றதுக்கு அவனுக்கு வந்து 4 மாதம் ஆச்சு. 4 மாதம் ஆச்சு. ஆமாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சீன் பார்த்துடலாம் சார், பார்த்துட்டு நம்ம அதை பற்றி பேசுவோம். துப்பாக்கி இருக்கு. ஆமாண்டா. ஏய், என்னங்கடா விஷயம்? மாஸ்டர் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுங்கண்ணா, பஞ்சர் ஓட்டணும். ஏண்டா, ஒரு சைக்கிளை 3 பேர் ஓட்டிட்டு வந்தாலே தப்பு, இல்லை 4 பேர் ஓட்டிட்டு வந்திருக்கீங்களா? உருட்டிட்டு தானே வந்தோம். ஆண்ட போடுங்க. யாருக்குடா ஸ்டாண்ட் கூட தெரியும்? உடச்சு இல்லைங்கடா. மகனுங்களா வாங்கடா, தோலை உரிச்சு போடுற. வாடகை சைக்கிள் ஓட்டிருக்கீங்களா சார்? வாடகை சைக்கிள் ஓட்டிருக்கீங்களா? ஓட்டியிருக்கேன் சார். குரங்குப்படல் போட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக சார், ஓட்டியிருக்கேன். ஓகே. எல்லாத்து வாழ்க்கையிலையும் கனெக்ட் பண்ணிக்க முடிகிற மாதிரியான இப்போது பார்த்த சீனில் இப்போது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் வாடகை கொடுக்கக்கூடிய ஒரு நபர், அவர் ஏன் வந்து மிலிட்ரியாக இருக்கணும்
மிலிட்ரி ஆஃபீஸராக ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸராக ஏன் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸரா? ம். ஓகே. அதே படத்தில் ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. என்னென்னா இந்த கேரக்டர் ஆக்சுவலாக அந்த பிரசன்னா பண்ண மிலிட்ரி சைக்கிள் கடை மிலிட்ரி கேரக்டர் வந்து எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு நான் ஒரு சிறுகதை படித்தேன் என்னோட சின்ன வயசில். ஒரு ஊரில் வந்து கடை வீதியில் ஒரு சின்ன கடை வச்சுருப்பார் ஒருத்தர். அவருக்கு வந்து யானைக்கால் வியாதி இருக்கும். யானைக்கால் வியாதி தெரியுமா? தெரியும். நிறைய பேர்த்துக்கு இருக்கிறது அது தெரியும். அது இப்போ என்னென்னா அங்கே இருக்கிற சின்ன பசங்க எல்லாத்துக்கும் வந்து அவரை பார்த்தா பயங்கர பயம். எதாக இருந்தாலும் கடையில் போய் ஏதாவது தொல்லை பண்ணுவாங்க. யாராக இருந்தாலும் அவரை சொல்லிடுவோண்டா அப்படின்னா ஆனைக்காலம் வந்தானே அவன் வந்து மெதிச்சிட்டோன்னா என்ன ஆகும் தெரியுமா, அவ்வளோதான் அப்படின்னு அவனை பார்த்தாவே பயந்து ஓடுவாங்க. இப்படி படத்தோட அந்த சிறுகதையோட கதாநாயகன் வந்து அவனும் ஒரு கேரக்டர் மாரியப்ப மாதிரி. ஒரு நாள் வந்து எதேச்சியாக வந்து மாட்டிடுவான். அந்த கடையில் போய் ஏதோ எடுத்தோ இல்லாட்டி ஏதோ வம்பு பண்ணியோ மாட்டிடுவான். பிடிச்சிட்டு என்ன பண்ணுவான், அது வரைக்கும் இந்த கேரக்டர் மெதிக்கிறேன்னு மிரட்டிட்டு இருந்த கேரக்டர் உண்மையாலேயே மெதிச்சிடும். சரி. அவன் மெதிச்சுட்டு தப்பிச்சு ஓடி வந்துடுவான். இப்போ என்னன்னா இவங்களுக்கு யானைக்கால்ங்கிறது யானையோட கால்னு நினச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மித்து உடஞ்சி போயிடும். அந்த மித்து உடஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா மெதிச்சு அது யானைக்கால் மேலடா மெதுன்னு இருக்குதுடா, தலைவாணியை மேலே போட்ட மாதிரி இருக்குதுடா அப்படின்வான். இப்போ நமக்கு சின்ன வயசில் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நிறைய நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, ஏன்னா நம்ம இவ்வளோ உயரம் தானே இருப்போம், உலகம் இவ்வளோ உயரத்தில் இருக்கும். அப்போ நம்ம கேமரா ஆங்கிள் மாதிரி தான், லோ ஆங்கிள் வச்சா பில்டப் அதிகமாக இருக்கும்ல. அப்படியான பில்டப்புகள் கேரக்டர்ஸை வந்து நம்ம சின்ன வயசில் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதில் வந்து சைக்கிள் கடைக்காரருக்கு ஒரு மிகப்பெரிய பில்டப் எப்பவுமே இருக்கும். ஏன்னா நம்மளை நம்பி நம்ம வீட்டை தவிர வெளியிலேருந்து முதல் ஒரு பொருள் கொடுக்குறவங்க வந்து அவன் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சைக்கிளை ஒரு 2 ரூபா வாடகைக்காக நம்ம நம்பி கொடுப்பாப்புல. அப்போ அவர் மேலே ஒரு மரியாதையும் இருக்கும், பயமும் இருக்கும். ஏன்னா நம்மளை ஸ்கூலை தவிர வெளியில் ஒருத்தன் மிரட்டுறான்னா அது சைக்கிள் கடைக்காரன் தான். 1 மணி நேரத்தில் வரலன்னா அவ்வளோதான் அப்படின்னு. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் ஆகிறப்ப ஒரு பில்டப்பான ஒரு கேரக்டர், ஒரு சைல்டுஹுட்டை மித்தை நமக்கு பில்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் வந்து தேவைப்படுச்சு. அப்படியான ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. அது வந்து ஹிஸ்டாரிக்கலாக மிலிட்ரியாக வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு இந்த டெக்னிக்கல் ஜாப்ஸ் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மோட்டார் சைக்கிள் சர்வீஸ் பண்ணுறது, சைக்கிள் சர்வீஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஓவரால் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்க மிலிட்ரியில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் பெரும்பான்மையான கிராமத்தில் 80s கொடுப்பா 60s 70s 80s வந்து மிலிட்ரியிலேருந்து வந்தவங்க இந்த மாதிரி சைக்கிள் கடை வச்சுருப்பாங்க. கோயம்புத்தூருக்கு கூட ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. மிலிட்ரியோட எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் எல்லாம் சேர்ந்து இங்கே ஒரு பஸ் சர்வீஸ் நடத்தினாங்க. ஓகே சார். எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் பஸ் சர்வீஸ்னே இருந்தது அது. அந்த பஸ் சர்வீஸ் என்னன்னா அவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தினது. உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இங்கே. என்னென்னா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ லாபம் வந்ததுன்னா அந்த லாபத்தை திருப்பி அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணுறாங்கல்ல அந்த பேசஞ்சருக்கே திருப்பி கொடுத்த ஹிஸ்ட்ரி வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அது கோயம்புத்தூர் மட்டும் இருக்குது. அந்த மாதிரி மிலிட்ரியிலேருந்து சர்வீஸ் பண்ணிட்டு வந்தவங்க இந்த மாதிரியான நிறைய வேலைகள் அந்த காலகட்டத்தில் செஞ்சாங்க. அப்போ அந்த ரெப்ரசன்டேஷனும் இதில் ஒன்று. ஏற்கனவே தாவணி கனவுகளில் சிவாஜி சார் வந்து அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. சிமிலரான அது ஒரு கேரக்டர். அது வந்து ஒரு காலத்தோட ரெப்ரசன்டேஷன். அதுவும் அப்புறம் இந்த மித்து நான் படித்த அந்த கதைகளோட மித்து, நம்ம சின்ன வயசுகளோட மித்து, இதுலேருந்து இமயமலையத்துலேருந்து பல்ட்டி அடிச்சுட்டு வந்து துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டே இறங்கினான்றதெல்லாம் வந்து நமக்கு நம்ம காமிக்ஸ் ஒரு மித்து மாதிரியானது. அது நமக்கு இமேஜின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் கலந்து தான் அந்த கேரக்டர் பிரசன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர். உண்மையாலே அந்த பசங்களோட மனநிலையிலேருந்து பார்க்கும்போது அது பயம் வருது. கண்டிப்பாக இவர் இந்த மாதிரி சாகசமெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அவர்கிட்ட என்ன பயம் இருக்கும், அந்த நடுக்கம் அந்த பசங்கிட்ட. இல்லை நமக்கு எல்லாத்துக்குமே சின்ன வயசில் அப்படி இருக்கும்ல, ஒத்த கண்ணை வருவான். இப்போ என் தம்பியை நான் வந்து ரொம்ப வருஷம் எனக்கு என் தம்பிக்கு ஒரு 8 வயசு வித்தியாசம். அவனை நாங்கள் ரொம்ப வருஷம் மிரட்டிட்டு இருந்தேன். நீ வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டரில் ஒரு 4 ரோடு இருக்குது, அங்கே போனால் என்ன நிறைய டிராஃபிக் இருக்கிறதுனால சின்ன பையனாக இருக்கிற ஏதாவது அடிபட்டு இருந்ததா அங்கே போகக்கூடாதுடா, அங்கே போனால் ரெட்டக்கண்ணை இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ரெட்டக்கண்ணன்னா நீங்களும் ரெட்டக்கண்ணன் தான், நானும் ரெட்டக்கண்ணன் தான். அவன் வந்து ஒரு 6-7 வயசு வரைக்கும் ரெட்டக்கண்ணன் நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தான். ரெட்டக்கண்ணன்னா என்ன, ரெட்டக்கண்ணன்னா 2 கண்ணு இருக்கிறவன். இப்போ இந்த மித்து வந்து ஒரு வகையில் குழந்தைத்தன்மையை நம்ம ஒரு ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறதும், அது உடையிறப்ப அவங்க கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இந்த படத்து கதைக்குள்ளேயே வந்து அவங்க அந்த மிலிட்ரி மித்து உடஞ்சி ஒரு மெச்சூர்ட் ஆகிற ஸ்பேஸும் கூட அது இருக்குது. அது நமக்கு நம்ம லைஃப்பில் நினச்சி பார்த்தோம்னா சுவாரஸ்யமாக இருக்கும். அது எல்லாம் கலந்தது தான் அந்த கேரக்டரோட
கிராமங்களில் இது மாதிரி மித் நிறைய இருக்குது. கிராமத்துல என்ன, நகரத்திலேயே நகரத்திலே இருக்கு. எல்லாம் குழந்தைகளா இருக்கிற எல்லார்த்திட்டையும் மித்து இருக்கு. நம்ம என்னன்னா நம்ம மேலே நின்றுக்கிட்டு அங்கேருந்தே கேட்டோம்னா அவங்களோட குரல் கேட்காது. நீங்கள் அப்படி கொஞ்சம் கீழே உட்காந்து அவங்கக்கிட்ட காது கொடுத்தா இங்கே இந்த உலகத்தில் அவங்கவுங்களோட உலகத்தில் என்னென்ன மித்து அவங்க பில்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது அது இருக்கிறவங்க தான் இப்போ நமக்கு வந்து அந்த மித்தெல்லாம் ஏற்கனவே நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கிறனால ஒவ்வொருத்தரும் அதை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அது அப்படி தானே, பூச்சாண்டி வருவான்னு மிரட்டி தானே சாப்பாடு வந்து ஊட்டியிருக்கோம். அப்படிதான் அது எல்லாருக்குமே எல்லாரோட குழந்தை பருவத்திலையும் அந்த மாதிரியான மித்துகள் இருக்கு. அந்தந்த ஏரியாவில் நம்ம எந்த மாதிரி இருக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு திரைக்கதையில் ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு திரைக்கதையில் ஒரு மித்தை பில்ட் பண்ணி அந்த மித்தை நீங்கள் வந்து உடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, உங்களுக்கு பிளாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பேஸ். அது சைல்ட்ஹுட்டாக இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப அருமையாகவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அது வந்து அந்த மித்தை பில்ட் பண்ணி உடைச்சது வந்து ரொம்ப இதாக இருந்தது. எனக்கும் நானும் பிரபாகர் தான் இதை அதை எழுதி அதை இது பண்ணோம். இப்போ அதில் எங்களுக்கு அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது நமக்கும் நம்மளோட சைல்ட்ஹுட்டை திரும்பி பார்க்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ். நிறைய பேர் நாஸ்டாலஜியா ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இந்த மிலிட்ரியோட கேரக்டர். என் படத்தை என்னையவே பார்க்க வச்சுருக்கீங்க. சோறு திங்கி வராம கூட எங்கடா போனேன்? சரி போய் கை கால் கழுவி சோறு தின்னு போ. உங்களோட சோத்தை நீயே போய் தின்னுப்போ. ஏண்டா எங்கேயோ போற மாதிரியாத்த என்ற மேல வந்து யாராத்தான் என்ற கிட்ட வந்து குதின்னு குதிக்கிற? சார், இப்போ இந்த திரைக்கதையை வந்து ஏன் கொங்கு தமிழில் அமைக்க காரணம் என்ன? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஈரோடு, வசதிக்காக மாற்றிக்கிறது தானே. இப்போ வேற ஒரு ஊருக்கு, இப்போ வெற்றிமாறன் வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போய் படம் பண்ணுறாரு, ஆடுகளம் மாதிரி ஒரு படம். அதுக்கு அவருக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கான வேற ஒரு உலகத்தை நம்ம அடாப்ட் பண்ணுறப்ப அதுக்கு நிறைய டைம் அண்ட் எனர்ஜி நிறையா தேவைப்படுது. இப்போ நம்ம அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து நமக்கு அதுக்கான கதையோட தேவை உருவாகிறப்ப நம்ம அதுக்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து ஒரு குழந்தைகளோட உலகம். எனக்கு ரொம்ப என்னோட குழந்தை பருவம் இருக்குது, நாங்கள் எழுதுனவங்க எடுத்தவங்களோட ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கிறதுனால அதை கொங்கு பகுதியில் வச்சுட்டேன். நான் பிறந்து வளர்ந்தது ஈரோடு, அதுதான் மெயின் காரணம். ஓகே. பொதுவாக நான் எடுக்கிற படங்கள் எல்லாமே கோயம்புத்தூர் படமாக தான் இருக்குது. அடிப்படையில் நான் வந்து ஒரு கோயம்புத்தூர்காரனாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன் மனநிலையாக. அதனால் நான் இப்போ இது வரைக்கும் 3 எடுத்தது அப்படி தான் இருக்குது. இன்னும் 2-3 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறதும் கூட அப்படி தான் இருக்குது. நினைமா ஒரு மாய சங்கிலி வந்து என் காலில் கட்டி கோயம்புத்தூரில் கட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, அது நல்லாவும் வந்திருக்கு. இப்போ கொங்கு தமிழ் வந்து பார்க்கும்போது அது நடிகர்களோட பங்கு பெருசு. நடிகர்களும் டயலாக் ரைட்டர். நான் சொன்னேன் இல்லையா, பிரபாகரோட அவன் வந்து என்னோட ஜூனியரு. அவன் வந்து அரச்சலூர், அவனுக்கு கிராமம் இன்னும் அவன் வாழ்க்கையோட ரொம்ப பின்னி பிணைஞ்சது. அப்போ நான் வந்து டவுனில் பிறந்து வளர்ந்தவன். நான் ஈரோடு டவுன், எனக்கு கிராமம் வந்து அவ்வளோ பெரிய பழக்கம் இல்லை. ஆனால் எனக்கு என்னென்னா என்னோட லைஃப்பை விட எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயங்களை வந்து படமாக எடுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு பார்க்குறீங்களோ அந்த பழமொழிகள், அந்த ஸ்லாங் எல்லாமே, அதை நானும் அதே இன்ட்ரெஸ்ட்டோடு பார்க்குறேன். இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு, இது நல்லா இருக்குது, அப்போ இது இவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அப்படி ஒரு கண்ணப்ப நாயனார் மாதிரி அப்படி பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, டேஸ்ட்டு ஓகே, இது இவங்களுக்கும் நல்லா இருக்கும்னு கொடுக்குறது தான் அது வந்து பிரபாவோட ஒரு பெரும் பங்கு வந்து அதில் இருக்குது. அப்புறம் நடிகர்கள் வந்து காளி வெங்கட் உட்பட இவங்க வந்து, இப்போ காளி வெங்கட் வந்து மதுரை அந்த பக்கம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு தமிழ் வந்து அவ்வளோ அருமையாக பேசியிருப்பாரு. அப்புறம் இவங்க சாவித்ரி, ஜென்சனு, அவங்க எல்லாருமே பசங்க. ஆமாம், அப்போ அவங்க வந்து அந்த ஸ்லாங்கை வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக, அந்த ரிதம் இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொரு ஸ்லாங்குக்கும் இருக்குது. இப்போ என்ன கொங்கு தமிழ்னு இல்லை, இப்போ மதுரைக்கும் ஒரு ஸ்லாங் வந்துருக்கு. இன்றைக்கி நான் கொட்டுக்காளி பார்த்தேன், கொட்டுக்காளியில் அவங்க பேசுகிற அந்த ரிதம் இருக்குல்ல, அவங்களுக்கு என்னப்பா நீ பாட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிற, இப்போ அதுக்கு ஒரு ரிதம் இருக்குது. அது வந்து பயங்கர க்யூரியஸாக எனக்கு எல்லா இதுலேயும் பிடிக்கும். அது வந்து இதில் ரொம்ப இதாக இருந்தது. இந்த பழமொழிகளுக்கு வந்து ஹரிகிருஷ்ணன்னு ஒரு ரைட்டர், அவர் வந்து தமிழில் ரொம்ப முக்கியமான ரைட்டர். அவர் வந்து மேச்சேரி, அவரோட கவிதைகள் எல்லாம் நிறைய இந்த மாதிரி பழமொழிகள் வரும். நாங்கள் இதை கம்மியாக தான் அதில் பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப நிறைய அடல்ட் பேஸ்டான பழமொழிகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.
அதுதான் பயங்கர இன்ஸ்பிரேஷன். அவரோட அந்த கவிதை தொகுப்புலாம் படிக்கிறப்ப நல்லா இருக்குது, இதை நம்ம ஏன் அடாப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே ஒரு பழமொழியோட தான் அறிமுகமாகும். கேட்குறவங்க ஏனப்பையில இருந்தால் கேப்பையில் நெய் வெடிதுன்னு சொல்லுவாண்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லுவான். அப்படி ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு பழமொழியோட வரும். அது இன்டைரக்டாக ஒரு பீரியடையும், ஏன்னா இப்போ நம்ம பழமை பேசுறதே இல்லை, ரொம்ப கம்மி. அது வந்து இப்போ நம்ம எல்லாம் வந்து மொபைலுக்குள்ள மாறிட்டதுனால நம்மளோட மொழியே வந்து ஸ்லாங்கே ரொம்ப நியூட்ரல் ஆயிடுச்சு. அதோட சேர்ந்து பழமொழியும் பேசுறதுக்கான நீடு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஒரு பீரியடை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டயலாகில் நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும்? டயலாகுங்கிறது வந்து நேரடியாக நீ 1980 நம்ம இருக்கிறோம்டா அப்படின்னு பேசுறது இல்லை. அந்த மொழியோட தன்மையே வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது இருந்தது. ரொம்ப முக்கியமாக என்னவா இருந்ததுன்னா, இப்போ 1980s இன்னைக்கு இருக்கிற நிறைய புழக்கத்தில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம வந்து தவிர்க்க வேண்டியது இருந்தது. ஒரு சொல்லில் வந்து நீங்கள் அந்த பீரியடை மிஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கட வேண்டியது இருந்தது. டயலாக் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து புழக்கத்துக்கு இருந்த காலமாக அது 90s ஒரு வேளை வந்துருச்சா 2000. இப்போ இவன் மிலிட்ரியை பார்க்குறதுக்கு குடிகாரன் வருவான், சைக்கிள் தொடச்சிட்டு இருப்பான். இறங்குறப்ப நான் ஜஜா ஜஜா மிலிட்ரி கேரக்டர் வந்து பாட்டு பாடிட்டு இருக்கோம். குஸ்திகளில் சூரன் நான். வணக்கங்க. கத்தி சண்டை போடுவேன் ஜஜா ஏதாவது ஒன்று நீங்கள் பாடிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பாடிட்டாரு. அப்புறம் வந்து உடனே டவுட் ஆயிடுச்சு, இது வந்து அந்த பீரியடில் வந்துருச்சா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பாட்டு பண்ணார். அப்புறம் எடுத்து தேடி ஏங்க இது வந்து 1988 வருது, நம்ம படம் மிட் 80s தான் வருது, அதனால் ஏதாவது ஒரு பாட்டு பாருங்கன்னு மாற்றி அப்புறம் அதை பாடுறோம். இது எல்லாமே கவனிக்க வேண்டியது இருக்குது. அது பாட்டு மொழி ஒரு சொல்ல இருந்தாலும் நீங்கள் பாட்டு நடுவில் மொபைல்னு ஒரு சொல்ல வச்சுட்டிங்கன்னா கதை முடிஞ்சு போயிடும். நீங்கள் வந்து அப்போ பயன்படுத்தின வார்த்தைகளே நம்ம ரெஃபரன்ஸ், நீங்கள் கொக்கோ கோலான்னு சொல்லிட்டீங்கன்னா கதை முடிஞ்சுது. கொக்கோ கோலாவோ பெப்சியோ இன்னைக்கு நம்ம சொல்கிற எந்த பிஸ்லரியோ தண்ணியை பற்றியோ எல்லாமே நீங்கள் அது எல்லாமே ரொம்ப கவனித்து ஒவ்வொரு சொல்லும் பேச வேண்டியது. ஏன்னா பெரியவங்க ஓகே பிரச்சனை இல்லை, சின்ன பசங்களை நீங்கள் ஒரு கான்டெக்ஸ்ட்டை மட்டும் சொல்லி பேச வைக்கிறப்ப அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்க அந்த புழக்கத்தில் இருக்கிற சொற்களை ஈஸியாக டப்புன்னு எடுத்து விட்டுருவாங்க உள்ள. கண்டிப்பாக நடுவில் அது டப்பிங் அப்போ. ஆமாம், டப்பிங் அப்போ இப்போ டப்பிங் கூட உங்களுக்கு வேலையாக தான் கஷ்டமே ஒழிய க்ரியேட்டிவாக நீங்கள் யோசிக்க வேண்டிய ஏரியா கம்பேரிட்டிவ் கம்மி. நான் நம்ம பேசிகிட்டு இருக்கிற கான்டெக்ஸ்டில் சொல்கிறேன். க்ரியேட்டிவாக வந்து இந்த வார்த்தை வந்து எக்ஸ்ட்ரா வந்துருமோ, இது வந்து தப்பாயிருமோ அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா பேசி இருக்கிறத ஒரு 90% பேசி இருக்கிறத நம்ம ரீக்ரியேட் பண்ணுவோம், ஒரு 10% மட்டும் ஃபில்லர் போடுவாங்க அங்கே. ஆனால் நீங்கள் ஷூட் பண்ணுறப்ப என்னன்னா உங்களுக்கு வேகமாக சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு சொல் உள்ளே வந்துடலாம். வேகமாக சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம புழக்கத்தில் ரொம்ப இயல்பாக ஒரு கெட்ட வார்த்தை டபால்னு வந்துடும். அதுவும் கிராமத்து ஸ்லாங்கில் சொல்ல வகலை அப்படின்ட்டு போயிடுவாங்க அது அவங்க பாட்டுக்கு. அப்போ இந்த மாதிரியான சொற்கள் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கவனித்து இருக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் அவன் பேச்சில் எங்கேயாவது வந்துருச்சு, நான் சொல்கிறது கெட்ட வார்த்தைன்னு இல்லை, கரண்ட்டில் வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த ஒரு சொல்லை எடுத்திங்கன்னா அவனுக்கு அந்த ஸ்லாங்கோட ரிதமே போயிடும். அப்போ நீங்கள் அதுக்கு கரெக்டான சொல்லை தேர்ந்தெடுத்து அந்த பொசிஷனில் வச்சு அதை அவங்களுக்கு இயல்பாக பேச வச்சு அப்படி வந்து ஒரு ஸ்லாங் மெயின்டைன் பண்ணுறப்ப அது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் நடிகர்கள் வந்து அதை டப்புன்னு நிறைய விஷயங்கள் அவங்களே வந்து உங்ககிட்ட துரசம் கட்டுறதே வேலையாக போச்சு அப்படிங்கிறது டப்புன்னு அந்த மொழியில் வர்றது இருக்குல்ல, அது பழக்கம் இருந்தால் தான் வரும். படத்தில் வந்து கலர் பேலட், கலர் டோன் இப்போ என்னன்னா நீங்கள் அது முதல்லையே பிளான் பண்ணிட்டீங்களா இல்லை ஆஃப்டர் எடிட்டில் போஸ்ட் ஒர்க்கில்? இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்டில் நாங்கள் போய் ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக சினிமாட்டோகிராஃபரும் கலரிஸ்டோட பிளான் தான் இது. அவங்க 3-4 இது ஒர்க் பண்ணி காமிச்சாங்க. இது இந்த பேலட் வந்து இருந்தால் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரியான டோன்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. பொதுவாக அஸ் அ டைரக்டராக நான் வந்து அதுக்குள்ளே எப்போவுமே நுழையிறதில்லை. சினிமாட்டோகிராஃபியோட ஆஸ்பெக்ட்ஸ் வந்து என்னோடய கதை சொல்லல், அதில் இருக்கக்கூடிய அதிகபட்சம் ஃப்ரேமில் வந்து ஒருவேளை டைட்டாக வேணும், கொஞ்சம் வைடராக வேணும் அப்படிங்கிறத. நான் நடிகர்களோட என்னோடய கேமராவோட மூமெண்ட்ஸோட கான்சியஸாக இருப்பேன். மற்றபடி லைட்டிங்கில், பேட்டர்னில், கலர்ஸோட ஆஸ்பெக்ட்லாம் வந்து சினிமாட்டோகிராஃபர் ஸ்பேஸ்லேயே விட்டுருவேன். அது வந்து இருக்கணும். பட் என்னோடய கேமரா என்னோடய நடிகர்கள்ட்டேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்றதுல மட்டும்தான் கவனமாக இருப்பேன். அதனால் அதெல்லாம் சினிமாட்டோகிராஃபர்ஸ் இருந்தது. ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அனுபவம் இருக்குது இதில். நான் வந்து கலர் டிஐயில் வந்து ஒரு நாள் போய் உட்காந்து பார்த்துட்டு வந்தேன். எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது மேலே பெரிய கவனம் இல்லை, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்றது. ஆனால் அதில் பார்த்துட்டு இருந்தப்போ எனக்கு பர்சனலாக, ஏன்னா இங்கே ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்கிறனால அவங்களோட பேசிக்கிறேன்,
பார்த்துட்டு இருக்கிறப்ப எனக்கு பர்சனலாக தோணுச்சு, ஒரு இமோஷனலான சீனில் வந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் லெவல் அதிகமாகிறப்ப அந்த இமோஷன் இன்னும் ரொம்ப அதிகமாகுது. அப்போ உங்களுக்கு தேவைங்கிறத உங்களோட சினிமாட்டோகிராஃபர்கிட்ட சொல்லி இந்த சீனில் உங்களுக்கு எமோஷன்ஸ் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் பர்டிகுலர் சீனில் பர்டிகுலர் ஷார்ட்டில் வந்து உங்களோட இமோஷன்ஸை வந்து கூட்டுறதோ குறைக்கிறதோ ஒரு கேரக்டருக்கு அதிகப்படுத்துறது கம்மி பண்ணுறதுங்கிறது வந்து சப்கான்ஷியஸ் லெவலில் வந்து டிஐயில் பண்ண முடியுது. ஏன்னா டிஐங்கிறது வந்து படத்தோட லுக்கை மட்டும் தீர்மானிக்கிறது இல்லைங்கிறது எனக்கு திடீர்னு ஒரு பயங்கர ரியலைசேஷனாக இருந்தது. அது வந்து ஒரு சீனோட இமோஷன், ஒரு ஷார்ட்டோட இமோஷன், ஒரு கேரக்டரோட இமோஷனை வந்து நீங்கள் வந்து ஒரு 10% நடிச்சிருந்தீங்கன்னா அதை வந்து ஒரு 40% ஆக்கவும் முடியும். நீங்கள் 40, 50, 100% நடிச்சிருக்கிறத வந்து ஒரு 20% ஆக முடியும். பொதுவாக நான் என்ன நினச்சதுன்னா, ஃப்ரேமில் இல்லாத இல்லை சவுண்டில் இல்லாத குறைச்சிட்டோ அதை செய்ய முடியும்னு நினச்சேன். பட் நம்மளோட சப்கான்ஷியஸ் லெவலில் வந்து கான்ட்ராஸ்ட் லெவல்லையும் கலரோட ஹைலைட்டிங்லேயும் வந்து அது பயங்கர எஃபெக்டிவாக இருந்தது. அது எனக்கு ஒரு பயங்கர அனுபவம் தான். ஒரு வேளை இனி வரும் படங்கள்லாம் அதை இன்னும் கூட கவனித்து செய்யலாம். பட் இந்த பர்டிகுலர் படத்தில் வந்து நான் பெரும்பான்மையான விஷயம் அந்த டோன் மட்டும் செட் பண்ணி எனக்கு காமிச்சதே, அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே போகல. அது கம்ப்ளீட்டாக சினிமாட்டோகிராஃபி டீமோட ஒர்க் தான். அது வந்து பெரிய வேலை இந்த படத்தில். இந்த படத்துக்கு எல்லா இடத்துலையும் பெரிய ப்ளஸ்ஸாக சொல்கிறது சுமி பாஸ்கரனோட சினிமாட்டோகிராஃபி, அந்த லேண்ட்ஸ்கேப்ஸை கவர் பண்ணதெல்லாம் அது அவங்களோட பெரும் பங்கு இருக்கிறதுல. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பார்க்கும்போதே அந்த சம்மரை வந்து ஃபீல் பண்ண முடியுது. அந்த கலர் டோனும் அந்த வறட்சி மே மாதம் கனெக்ட் பண்ணிக்க முடியுது அந்த விடுமுறை. இல்லை அது எல்லாமே இப்போ என்னென்னா இந்த படத்தை டிசைன் பண்ணுறப்பவே என்ன பண்ணுறேன்னா, நடிகர்கள் பசங்க கிடைக்கிறதுக்கு ஈக்குவலாக வந்து இந்த படத்தோட லொக்கேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஒரு சமீப காலங்களில் வந்த படங்கள்லேருந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறது, அந்த வீடு எங்கே இருக்குது, அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர், அந்த கோயில், அந்த பொது சாவடி, ஊர் சாவடி எங்கே இருக்குது, அந்த சைக்கிள் கடை எங்கே இருக்குது, கிணறு எங்கே இருக்குது, இப்படி லேண்ட்ஸ்கேப்ஸை வந்து ஒரு மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணவே அந்த ஊர் வரணும். அதை வந்து பர்டிகுலராக சினிமாட்டோகிராஃபர்கிட்டையும் எடிட்டரோடையும் சேர்ந்து ஃபைனலில் கட் பண்ணுறப்பவும் கூட அந்த லேண்ட்ஸ்கேப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கான, ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா கண்டினியூஸாக அதனால தான் ஷூட் பண்ணல, ஒரு 15 நாள் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு இந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் வேணும், இந்த பீரியடை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லி மறுபடியும் ஒரு 2 நாள் 3 நாள் அடுத்த ஷெட்யூலில் வந்து அதுக்கான இன்சர்ட்ஸ் எடுத்து மேட்ச் பண்ணி தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் டிஃபைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ஃபில்மு, இதில் பீரியடில் வந்து நம்ம பயங்கரமாக நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் முடியாது, அதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. அப்போ நம்ம என்ன அவைலபிளாக இருக்குதுன்னா லேண்ட்ஸ்கேப்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக அந்த பீரியடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு சின்ன ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் சில ஏரியாக்கள் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்னவா இருக்குதுன்னா, இன்றைக்கி நமக்கு கிடைக்காத லேண்ட்ஸ்கேப்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஏன்னா அது சைக்கலாஜிக்கலாக என்ன ஆயிடுதுன்னா, சப்கான்ஷியஸாக ஒரு லேண்ட்ஸ்கேப்பை நம்ம காமிச்சு அந்த லேண்ட்ஸ்கேப்பில் கான்டெம்பரரியாக இருக்கக்கூடிய எதுவுமே இல்லைன்றப்பவே அவங்க பீரியடுக்கு தானே ஆடியன்ஸ் வந்து நகர்ந்துருவாங்க. அப்போ அந்த லேண்ட்ஸ்கேப்ஸை வந்து தேடி அலைஞ்சோம். அது ஒரு பெரிய ப்ராசஸ், சினிமாட்டோகிராஃபி டீமுக்கு வந்து ஒரு பெரிய வேலை. அது வந்து இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. முழு படமும் போட்டுருவீங்களா அப்படியே சீன் பை சீன்? இல்லைங்க சார் கொஞ்சம் தான். முழு படம் போட மாட்டீங்களா? முழு படம் உங்களுக்கு வேணும்னா போடலாம். நான் ஏன் இன்னொரு தடவை பார்க்குறேன்? நான் ஒரு 1000 தடவை பார்த்துட்டேன். நாங்களும் பார்த்துட்டோங்க சார். இந்த பொண்ணுங்கள்லாம் ஏன் அப்படி பணம் அலையிறாளுங்க? என்னதான் உயிருக்கு உயிராக ஒருத்தனை காதலிச்சாலும் காசு, பணம், அந்தஸ்து இதெல்லாம் இருக்கிறவனை அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஏன் பொண்ணுங்களா எப்படி இருக்காங்க? உண்மையான காதலை விட ஏன் பணம் பெருசா தெரியணும் ஒரு பொண்ணுக்கு? ஃபேக்டரி மிஷினில் மாட்டி அடிப்பட்ட லேபர் இறந்துட்டார். ஒரு பெரிய இரும்பு டோரை ஓப்பன் பண்ண பெரிய பலம்லாம் தேவையில்லை, ஒரு சின்ன சாவி போடு. நல்லா உழைச்சு பெருசா முன்னேறணும். சாகடவுல இறங்கி வேலை செய்யறவன் உழைப்போட்டேன் முன்னேற்றம் அவன். சிறந்த பெண் தொழில் முனைவோர் சீக்கிரம் இந்த லிஸ்ட்ல நானும் வரப்பாரு. கமிஷனரே டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கு கேசியா. போலீஸ் நம்மள ரோட் பண்ணிட்டாங்க.
ஒன்று போலீஸ் நம்மளை கொலை பண்ணுவாங்க, இல்லை என் பொண்டாட்டி என்னை கொலை பண்ணுவாங்க. இங்கே இருக்கவங்கள யாரு? இல்லாத நம்ம கிட்ட இருந்து புடுங்கினவங்க தானே. அப்படி புடுங்கினவங்க கிட்ட இருந்து இல்லாத நம்ம புடுங்குறதுல என்ன தப்பு? ஒரு பொண்ணு ஏமா இந்த ஊர்ல நாம மட்டும் நடந்தே போறோம்? நீயும் படிச்சு பெரிய ஆளாகி ஏரோப்ளைன்ல கூட போ, உன்னை யாரு வேண்டாங்கிறா? ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு கூட படிச்சு பெரிய ஆள் ஆகணுமா? என்ன படத்து ட்ரெயிலர் அறுக்க மாட்டாத வெடுப்புல 58 அறுவலாமா. சைக்கிள் ஓட்டுறது ஒன்றும் டயர் வண்டி ஓட்டுற மாதிரி கிடையாதுடா. சரி, இப்போ கேள்வி என்னென்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் நகரம், அதோட வாழ்வியல், அதோட சூழல், அதோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க பட்டம். அதுக்கு அப்படியே நேர இன்னொரு எக்ஸ்ட்ரீம் கிராமத்து வாழ்வியல், அங்கே இருக்கிற மனிதர்கள் அவங்களோட வாழ்வியலை ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைகளோட மனநிலையும் புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு எக்ஸ்ட்ரீமில் பண்ணியிருக்கீங்க. எப்படி சார் இந்த 2 எக்ஸ்ட்ரீம்லேயும் படம் பண்ணுறது? முதல் படத்தை விட்டுட்டீங்களே, மதுபான கடை, அது வந்து ஒரு டவுனில் இருக்கிற டாஸ்மாகில் இருக்கு. எனக்கு இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. சினிமாங்கிறது அப்படி தானே, மாறி மாறி எடுக்கிறது தானே. ஒன்றை செஞ்சுட்டு நம்ம அதுலேயே இப்போ காலையில் 9 to 6 ஒரு வேலைக்கு போய் அதை ரெகுலராக செய்கிறதுல போர் அடித்து தான் நம்ம வந்து அது அந்த மாதிரியான வேலை செய்ய வேணாம்னு சொல்லிட்டு தான் சினிமா எடுக்க வரோம். அப்போ வந்து நம்ம ஒரே மாதிரியான படம், இப்போ வந்து மதுபான கடை தான், மதுபான கடை 2 எடுக்கலாம், வட்டம் எடுக்கிறோம், வட்டம் 2 எடுக்கலாம், வட்டம் 2 எடுக்க மாட்டேன், பயப்படாதீங்க. இப்போ குரங்குடல் எடுக்கணும். அப்படியான அனுபவங்கள் வந்து நமக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு அது கொஞ்சம் போரிங்காக இருக்கிற வேலைகளாக இருக்குது பொதுவாக. அப்போ புதுசாக இல்லை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு லைஃப்பை ஏன்னா ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே போயிட்டு வர்றப்ப என்ன ஆயிடுதுன்னா மற்றவங்களுக்கு பற்றி தெரியல, அது வந்து அதோட நன்மை தீமைகள் எல்லாத்தையும் நம்ம ஏதாவது ஒரு வகையில் உணர வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ என் வாழ்க்கையில் என்னோடய பிரச்சனை, அதோட சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறதுங்கிறது வந்து வேறு வழி இல்லை, அது நம்ம தலையெழுத்து. நம்ம அதை ட்ராவல் பண்ணி ஒரு லைஃப்பை வந்து போகணும். ஆனால் இப்போ ஒரு டாஸ்மாகில் இருக்கிற ஒரு 40-50 பேரோட வாழ்க்கையோட நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அவனோட நல்லது கெட்டதை பற்றி நம்ம யோசிக்கிறோம். நான் சொல்கிறது கதையாக. அப்புறம் வந்து ஒரு நகரத்தோட கான்ஃப்ளிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 7-8 கேரக்டர்களோட இதை வந்து இது பண்ணுறோம். அப்புறம் ஒரு குழந்தைகளோட உலகத்தை. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட உலகத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சு எவ்வளோ நீங்கள் லைட்டராக விலகி நின்று ட்ரை பண்ணால் கூட அது உங்களோட மனநிலையை வந்து ஒரு டோலை வந்து க்ரியேட் பண்ணும், ஒரு இஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ணும். அது வந்து உங்களுக்கு எழுதி எடுக்கிறப்ப சொல்கிறேன், நீங்கள் அந்த இமோஷனல் கனெக்ட் ஆகாமல் ஒரு படம் எடுக்கிறப்ப அந்த படம் ஆடியன்ஸுக்கும் பயங்கர அந்நியமாக இருக்கும். நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் ஒரு படம் பிடிக்கணும் பிடிக்கலன்ற அவசியம் இல்லை. பட் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு அந்த படத்தோட கனெக்ட் வந்து டிஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா கன்ஃபார்மாக அந்த ஆடியன்ஸுக்கும் டிஸ்டண்ட்டாக இருக்கும். அவங்க அந்த படத்து மேலே கோபமும் பட மாட்டாங்க. நம்ம சில படங்கள் போனோம்னா தேட்டரில் போய் பார்ப்போம், இல்லை இதில் பார்ப்போம், படம் பாட்டுக்கு ஒன்று ஓடிட்டுருக்கோம். நம்ம அவன் பேசுறது ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக கூட இருக்கும். ஆனால் நமக்கு என்னவா இருக்குன்னா, டேய் சரி அடுத்தது சொல்லு அப்படின்னு இருப்போம். ஏன் அது இருக்கிறோம்னா அந்த ஃபில்ம் மேக்கருக்கும் அந்த அந்த கதைக்கும் இல்லை அந்த படத்துக்குமான அவங்களோட நெருக்கமும், அவங்களோட விலகல் நம்மளோட விலகலாகவும் இருக்கும், அவங்களோட நெருக்கம் நம்மளோட நெருக்கமாகவும் இருக்கும். அப்போ அது உங்கள் மனநிலையிலையும் உங்கள் வாழ்நிலையிலையும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ ஒரு தடவை செய்கிறப்ப நமக்கு தெரியும் இந்த பக்கம் இது தொட்டா சுடுதுன்னு தெரிஞ்சது. ஆனால் ஆர்வத்தில் முதல் தடவை சொல்கிறோம், அடுத்த தடவை இதில் வேணாம் ஐஸில் போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறோம், ஐஸில் போனால் வேறு சுடுது. அப்படி தான் ஒவ்வொரு படம் எடுக்கிற விஷயம். அதனால் அந்த வெரைட்டியை நம்ம இன்ட்ரெஸ்ட் பில்ட் பண்ணி தரோம். இப்போ எனக்கு இந்த சிறுகதை படிக்கிறப்ப தோணுச்சு, நான் குரங்கு படல் போட்டு சைக்கிள் ஓட்டினதில்லை. எனக்கு சின்ன சைக்கிள் கிடச்சிது, அப்புறம் பெரிய சைக்கிள் கிடச்சிது, அதை அப்படியே ஓட்டி நான் பழகிட்டேன். ஆனால் குரங்கு படலில் அந்த சிறுகதையை படித்து பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ சைக்கிளிங்கில் வந்து நமக்கு இவ்வளோ ஒரு பயங்கர சுவாரஸ்யம், அதுக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஒரு அப்பா மகனோட ரிலேஷன்ஷிப்பு,
அப்படின்னு தோணுச்சு. அப்போ அதை வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ மதுபான கடை எப்படி தோணுச்சுன்னா, ஏன்னா இங்கே தான் இந்த ஹோப் காலேஜில் தான் நடந்தது அந்த சம்பவம். நாங்கள் ஒரு கதை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் குரங்கு படலை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ட்ராப் பண்ணிட்டு வேறு படம் பண்ணலான்னு டெய்லி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அப்போ ஹோப் காலேஜில் தான் ஆஃபீஸ் இருந்தது எங்களுக்கு. இந்த ஹரிஸ்ரீ பேக்கரியில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆனதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இந்த பக்கம் இருக்கிற டாஸ்மாக்கோ இல்லாட்டி அந்த பக்கம் இருக்கிற டாஸ்மாக்கோ போயிடுவோம். எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை, ஆனால் நான் எங்கள் கும்பல் வந்து டீம் வந்து செம்ம குடியாரர்கள். அப்போ குடிச்சு அவங்க அப்போ டெய்லி ஒரு 10 நாள் வந்து டாஸ்மாகில் போய் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறப்ப அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த உலகமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான உலகம் இருக்குது. நீங்கள் குடிக்காமல் குடிக்கிறவங்களோட இருக்கிற மாதிரியான ஒரு ரொம்ப கஷ்டம். ஆமாம். அப்போ வேறு வழியே இல்லாமல் உங்களுக்கு அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க. அப்போ திடீர்னு தோணுது, ஏன்னா இவ்வளோ பெரிய உலகம் இருக்குது, இதை பற்றி என்னடா யாருமே படம் எடுக்காமல் இருக்கிறாங்க, அப்போ நம்ம படம் எடுக்கலாம். இதுதான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட். இப்படி ஒன்று இருக்குது, இதை இப்படி ஒரு சிறுகதை இருக்குது, சைல்ட்ஹுட் லைஃப் இருக்குது, சைக்கிளிங்னு வந்து இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது எல்லாரோட விஷயம். எதை ஏன் யாருமே சினிமாவே எடுக்க மாட்டேங்கிறாங்க? சரி, யாரும் தான் எடுக்கல, நம்ம எடுப்போம். அப்படி தானே ஒழிய நான் வித்தியாசமாக தான் படம் பண்ணுவேன், இது வந்து நான் செய்ய மாட்டேன், இது வந்து நான் வந்து தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது ஆடியன்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நம்புகிறோம். சில நேரங்களில் அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, சில நேரங்களில் வந்து அது அவங்களுக்கு டார்ச்சராகவும் ஆகுது. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது அவங்களோட தலையெழுத்து, இது ஏன் தலையெழுத்து மாதிரி. சார், இந்த சிறுகதையில் வந்து எந்த விஷயம் வந்து இதை பெரிய படமாக பண்ண முடியும்? ஏன்னா இப்போ சிறுகதைனா ஒரு 8 பக்கம் அந்த மாதிரி இருக்குங்க. அதை வந்து ஒரு பெரிய படத்துக்காக பண்ணிட முடியும் அப்படின்னு எந்த விஷயம் உங்களை தோணுச்சு? இல்லை, சிறுகதை இல்லை வந்து நாவல், அதை வந்து படமாக்குறது, அந்த பாயிண்ட்டு வந்து நான் அந்த கான்டெக்ஸ்டுக்குள்ளே போகலை. எனக்கு என்னவா இருந்ததுன்னா, அதுக்குள்ளே இருந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இன்னொன்று, இது சினிமா வரதுக்கு 15 வருஷம் ஆச்சுங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். உடனே வந்து இது நடந்துடல. அப்போ அது வந்து முதல்ல என்னவா இருக்கும், நீங்கள் ஒரு படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் வர்றப்ப நீங்கள் ஒரு இமேஜ் வரும், ஒரு சீன் வரும், இல்லை ஒரு கேரக்டர் வரும், ஒரு 10 நிமிஷம் படம் உங்களுக்கு மைண்டில் வரும், கிரியேட்டிவ். அப்படி தான் ஒரு சிறுகதையாக வந்து இது இந்த அப்பா மகன் சைக்கிள் கான்ஃப்ளிக்ட், அந்த ட்ரையாங்குலர் கான்ஃப்ளிக்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த சிறுகதையில். அந்த சிறுகதையில் என்னென்னா, சைக்கிள் எடுத்துருவான், ஓட்டிட்டு அக்கா வீட்டுக்கு போயிடுவான், அப்பா போய் அவனை அடித்து கூட்டிகிட்டு வருவார், கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்பார். இவ்வளோதான் அந்த கதையோட லெவலே, அவ்வளோதான் இருந்தது. அதில் அம்மாவோட இன்புட் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அக்காவோட வீடு வந்து அவ்வளோ டீட்டெயிலிங் கிடையாது, அந்த கிராமம் இது எதுவுமே இல்லை. அது வந்து ஒரு இவ்வளோதான் அந்த சிறுகதையில் இருந்தது. ஆனால் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஹார்ட்கோர். அப்பா மகனோட கான்ஃப்ளிக்ட் வந்து இன்றைக்கும் நமக்கு இருக்குது. நம்ம அப்பாவை வந்து நம்ம மனசுக்குள்ளே திட்டாமையோ, நம்ம அப்பா நம்மளை வந்து திட்டாமையோ அடிக்காமையோ இப்படிங்கிறது வந்து பெரும்பான்மையாளர்களுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதேமாதிரி சைக்கிள் ஓட்டுறதுக்கு அப்போ ஹார்ட்கோர் கான்ஃப்ளிக்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ நம்ம அந்த ஒரு 10 நிமிஷ படத்துக்கு தான் கன்சீவ் பண்ணுறோம். இப்போ ஆன் த கோலை வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகுது. இவால்வ் ஆகிறப்ப சுற்றி இருக்கிறதையும் பார்க்குறோம், நிறைய கதைகள் படிக்கிறோம், படங்கள் பார்க்குறோம். இப்போ வந்து எனக்கு இதை எடுக்கிறதுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது வந்து வேகோமு, சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், கலர் ஆஃப் பேரடைஸு, இப்படியான வேர்ல்டு வைடாக பரவலாக பார்க்கப்பட்ட அந்தந்த மொழி படங்கள், ஈரானியன் ஃபிலிம்ஸு, கொரியன் ஃபிலிம்ஸ், இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. அதை நான் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் போய் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபிலிம் சொசைட்டியில். அப்போ அதுலேயும் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகுது. அப்போ நம்ம இந்த படத்தை இதை வந்து நம்ம ஒரு சில்ட்ரன் ஃபில்மாக இவால்வ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகி தான் அது கன்வெர்ட் ஆகுது. அப்போ வந்து ஒரு சிறுகதையாக, ஒரு நாவலாக, ஒரு இமேஜாக, இல்லை உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற ஒரு வார்த்தையாக எது சினிமாவாக மாறும்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அது வந்து ஆன் த கோ தான். எங்கேருந்து ஆரம்பிச்சிது அப்படின்னு சொன்னால் அது தெரியாது. அது இவ்வளோ சிறுகதைகளில் வந்து அப்போ நம்ம வந்து சைக்கிளை விட பிரமாதமான சிறுகதை படிக்கலையா அப்படின்னா நிறைய சிறுகதைகள் படிச்சிருப்போம். அப்போ இன்னும் அதையெல்லாம் ஏன் படம் பண்ண முடியல அப்படின்னா, அது நமக்கு இன்ஸ்பைரிங்காகவோ இல்லை ஒரு சினிமாவுக்கான தன்மையாவோ ஒரு சினிமாவாக இவால்வ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியோ நமக்கு இமோஷனலாக கனெக்ட் ஆகாமையோ அப்படி நிறையா இருக்கலாம். அது எதுவும் அது நம்ம கண்ட்ரோல் இல்லை. அதுதான் சுவாரஸ்யம்னு நினைக்கிறேன் நான். சார், ஒரு இயக்குனருக்கு வந்து தமிழ் இலக்கியமும் உலக சினிமாவும் எந்தளவுக்கு உதவியாக இருக்குது? நீங்கள் வாசிப்பை பற்றியும் சிறுகதைகளை பற்றியும் அதிகமாக நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் பேச்சிலேருந்து எனக்கு தெரியுது. அதனால் நான் இல்லை, நான் சொல்கிறது